வணக்கம், வெல்கம் டு அனிஸ் டிசைனர். இது வந்து ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் பில்லோ கவர் 3வது மாடல் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போது நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த் எடுத்துகிட்டு எவ்வளோ வித் வேணுமோ அந்த வித்தளவும் நம்ம வந்து எடுக்க போகிறோம். நான் 10 இன்ச்சு லென்த்தில் 13 இன்ச்சு வித்தில் வந்து ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இதேமாதிரி நீளமாக ஸ்ட்ரிப்பாக வந்து ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒன் சைடு மட்டும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த நீல லென்த் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஒன் சைடு மட்டும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து எடுக்க போகிறோம். உங்களுக்கு டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கேன். அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நான் கொடுக்குற ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஒரு ரஃப் நோட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டிச் பண்ணி அதில் ஒட்டுற மாதிரி இருக்கும், எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத எழுதுகிற மாதிரியும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக வேண்டி தான். அதனால் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கீழே வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துருக்கேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பீஸ் மேலே நம்ம லாங் ஸ்டிப் வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து வச்சு நம்ம ப்ரில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இந்த சைடு அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு எட்ஜஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணணும். இந்த சைடும் டாப் போர்ஷனை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். அதேமாதிரி அந்த பீஸ்லேயும் இன்னொரு பீஸ் வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுலேயும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஃபேப்ரிக் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதில் டாப் போர்ஷன்லேருந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த லாங் ஸ்டிப் இருக்குது, அதை மேலே உள்ளதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடு ஃபேஸிங்கில் ரைட் சைடு வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த பொருள் துணி இருக்குது பார்த்திங்களா, அதோட நல்ல பக்கத்தை வச்சுட்டு சுற்றி வந்து நம்ம வந்து பொருள் வைக்க போகிறோம். இது வந்து பொருள் வச்ச வந்து தலைவாணி வர சுற்றி வந்து பொருள் வச்சு எடுத்துக்கோங்க. நான் வைக்கிற மாதிரியே உங்களுக்கு குட்டி குட்டியாக நெருக்கமாக வேணும்னா குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க. இல்லை நீளமாக கொஞ்சம் தள்ளி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா தள்ளி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி சுற்றி வந்து எடுத்துக்கலாம். கார்னரில் வரும்போது கரெக்டாக அந்த கார்னரில் சின்னதாக ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஊசியை நிறுத்திட்டு வந்து டேர்ன் பண்ணுங்கள். அப்படி டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அது வந்து டேர்ன் ஆகி வந்துடும். எந்த கஷ்டமுமே இருக்காது. இப்போ நம்ம தச்சு வச்ச பீஸு அப்படியே இருக்கட்டும். அதுக்கு மேலே நம்ம இன்னொரு பீஸ் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி மேலே வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பீஸை அப்படியே மேலே வச்சு அந்த ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பணும் அப்படின்னா ப்ரில் வந்து நல்ல பக்கம் வந்து டேனாகி வந்துடும். இவ்வளோதாங்க, பில்லோ கவர் வந்து முடிச்சாச்சு. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.